தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நடப்புகள் முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். சிரிஷ் சந்திர முர்மு ரிசர்வ் வங்கி துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் யாரின் பதவிக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வர ராவ் வந்து பார்த்திங்கன்னா பணி ஓய்வு பெறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பதவிக்கு பதிலாக தான் யார் வார் அப்படின்னா சிரிஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநராக வராங்க. இதோடைய கூடுதல் தகவல் பாருங்கள். ரிசர்வ் வங்கியை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியும், நம்ம எக்கனாமிக்ஸில் நம்ம படிப்போம். ரிசர்வ் வங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநர் 4 துணை ஆளுநர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துணை ஆளுநர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதாவது ராஜேஸ்வர ராவ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணதுக்கப்புறமா சிரிஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க பதவியேற்க போகிறாங்க. இப்போ மீதி 3 பேர் இருக்காங்களா, அவங்க யார் அப்படின்னா அதான் ஆப்ஷன் ஏபிசியில் இருக்கிறாங்க பாருங்கள். டி ரவிசங்கர், சுவாமிநாதன் ஜானகிராமன், பூனம் குப்தா, சிரிஷ் சந்திர முர்மு 4 துணை ஆளுநர். தற்போதைய ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்குடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடியவங்க. துணை ஆளுநராக இருக்கக்கூடிய பேரையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. சரிங்களா? நமக்கு வந்து ஆர்பிஐ அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்திட்டம். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது வினா பாருங்கள். இந்தியாவின் முதல் யானைபாகன் கிராமம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் யானைபாகன் கிராமம் அப்படிங்கிறது முதுமலை புலிகள் காப்பகத்தில் தெப்பக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது யானைபாகன் கிராமம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய கோலிக்கமுத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இரண்டுமே ரொம்ப முக்கியம். முதல் யானைபாகன் கிராமம் வந்து முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு. 2வது யானைபாகன் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் கோலிக்கமுத்தி. இந்த யானைபாகன் கிராமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வாகனங்களுக்காக யானைகளாக இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இது பண்ண ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா யானைபாகன் கிராமம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது 3வது வினா பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான குளோபல் டூரிசம் விருது எந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா. இந்த குளோபல் டூரிசம் விருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து கொடுப்பாங்க. சமீப காலத்தில் ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா வரக்கூடிய அந்த பயணியுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து குளோபல் டூரிசம் விருது ஆந்திராவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து 4வது வினா. உலக ஆசிரியர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? யுனெஸ்கோவால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு உலக ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது 1994ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க. உலக ஆசிரியர் தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 5. நமக்கு இந்தியாவுக்கு எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5. சரிங்களா? இந்திய ஆசிரியர் தினம்னு கேட்டால் செப்டம்பர் 5, உலக ஆசிரியர் தினம்னு கேட்டால் அக்டோபர் 5. ரொம்ப முக்கியமானது. இது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருதுன்னா 1994லேருந்து யுனெஸ்கோவால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்த வினா 5வது வினா பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காபி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1. சர்வதேச காபி தினம் அக்டோபர் 1. 6வது. இந்தியாவின் எந்த நகரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி. இந்தியாவின் எந்த நகரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஓக்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திறந்துருக்குறாங்க. அடுத்தது 7வது வினா பாருங்கள். ஆர் வெங்கட்ரமணி எத்தனை ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்? ரொம்ப பாலிட்டி ரிலேட்டாக ரொம்ப முக்கியமானது. 2 ஆண்டுகள். ஏற்கனவே இவர் தான் இருந்திருக்கிறாரு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பணி வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இவருடைய பணி வந்து யார் வந்து நீட்டிப்பு செய்வார்னா குடியரசுத் தலைவர். கீழே இருக்குது கூடுதல்கள் பாருங்கள். இந்த ஆர் வெங்கட்ரமணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து 16வது அட்டார்னி ஜெனரலாக வந்து 2022 அக்டோபர் 1ஆம் தேதி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2025 செப்டம்பர் 30 முடியுது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 2 ஆண்டு காலத்திற்கு என்ன செஞ்சுருக்காங்க, இவருடைய பணியை வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அப்போது 2027 அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் இவர் தான் வந்து பணியில் இருப்பார். சரிங்களா? இவருடைய பணி வந்து யாரால் நியமனம் செய்யப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனப்படுகிறது. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலுக்கான விதி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வினா.
8வது வினா பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டு ஒவ்வொரு துறைக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. 2025ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா மேரி இ பிரன்கவ், பிரெட் ராம்ஸ்டல், சிமோன் சகாகுச்சி அவங்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்குது. இது எதை கண்டுபிடித்ததற்காக அப்படின்னா புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான ஒரு காரணியை கண்டுபிடித்தனர். இது நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் திசுக்களை தாக்குவதை தடுக்கும் ஒரு முக்கிய வழிமுறை. சரிங்களா? எதுக்காக, என்ன கண்டுபிடிச்சதுக்காக, எதுக்காக கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம். இந்த நோபல் பரிசை பொறுத்தளவுக்கு கேள்விகள் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது வினா பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா சகசா சம்ருதா. 10வது வினா. எந்த மாநிலத்தில் உள்ள பலோட் மாவட்டம் இந்தியாவின் முதல் குழந்தை திருமண முறையில்லா மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பலோட் மாவட்டம் தான் இந்தியாவுடைய முதல் குழந்தை திருமண முறையில்லாத மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா குழந்தை திருமண முறையில்லா இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 27 ஆகஸ்ட் 2024 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமானது. குழந்தை திருமண முறையில்லா இந்தியா அப்படிங்கிற பிரச்சாரத்தை மத்திய அரசு எப்போது ஆரம்பித்தது அப்படின்னா 27 ஆகஸ்ட் 2024. இந்த சத்தீஸ்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குழந்தை திருமண முறையில்லா மாவட்டம் அப்படிங்கிறத வந்து அடைஞ்சிருக்குது. அதாவது பலோட் மாவட்டம், சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பலோட் மாவட்டம் மட்டும். இந்த சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் எப்பொழுது வந்து இலக்கு வச்சுருக்காங்க குழந்தை திருமண முறையில்லா மாவட்டமாக தங்களுடைய மாநிலத்தை ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு எப்போ இலக்கு வந்து நிர்ணயிச்சாக்காங்க அப்படின்னா 2028-29 ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமண முறை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு இலக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 11வது வினா பாருங்கள். சர்வதேச முதியோர் தினம் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1. அடுத்த 12வது வினா. தேசிய குற்றப்பிரிவு வாரியத்தின் 2023ஆம் ஆண்டு அறிக்கையின் தற்கொலைகள் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? நம்முடைய தமிழ்நாடு தான். சரிங்களா? தேசிய குற்றப்பிரிவு வாரியத்துடைய 2023ஆம் ஆண்டு அறிக்கையைப்படி தற்கொலை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது. அடுத்தது 13வது வினா. SC/ST பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள் 2023இல் அதிக வழக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் கீழே உள்ள நகரங்களை வரிசைப்படுத்து. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே தேசிய குற்றப்பிரிவு வாரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கான ரிப்போர்ட் வந்து விட்டுருக்குறாங்க. அதில் தற்கொலைகள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் தமிழ்நாடும், SC/ST பிரிவினருக்கு எதிரான குற்றங்கள் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நகரங்கள் வந்து இருக்குது. அது வழக்குகளின் அடிப்படையில் வந்து இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது அதிகமான வழக்குகள் பதிவானதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. எந்த இது அப்படின்னா இதற்கான விடை வந்து 1, 2, 3, 4 வரிசையாக தான் கொடுத்துருக்குறேன். ஜெய்ப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வழக்குகள் பதிவாகிருக்குது. அதுக்கு அடுத்தது லக்னோ, அதுக்கு அடுத்தது கான்பூர், அதுக்கு அடுத்தது பெங்களூர். சரிங்களா? SC/ST பிரிவினருக்கு எதிரான அதிகமான வழக்குகள் பதிவான நகரங்கள் இந்த 4மே. அடுத்தது 14வது வினா. உலக விண்வெளி வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக விண்வெளி வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 4லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 15வது வினா. நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பாலியல் வன்கொடுமை மற்றும் பொருளாதார குற்ற வழக்குகள் எந்த மாநிலத்தில் பதிவாகியுள்ளன? இதற்கான விடை வந்து ராஜஸ்தான். 16. எந்த மாநிலத்தின் பதுக்கம்மா திருவிழா 2 புதிய கின்னஸ் உலக சாதனை மூலம் உலகளாவிய புகழை பெற்றது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. விடை வந்து தெலுங்கானா. 2 கின்னஸ் சாதனை சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதுக்கம்மா திருவிழாவில் ஒரு மலர் அமைப்பு வந்து ஒன்று வைப்பாங்க. அந்த மலர் அமைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்னஸ் சாதனையும், 2வது இந்த பதுக்கம்மா திருவிழா வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பெண்களால் கொண்டாடப்படுகிறது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கின்னஸ் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கின்னஸ் சாதனை வந்து பெற்றிருக்குது இந்த திருவிழா. இது எந்த மாநிலத்தினுடைய திருவிழா அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் கொண்டாடப்படுகிற ஒரு பிரபலமான விழா. 17. இந்திய தாவரவியல் ஆய்வு மையத்தின் 13வது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை வந்து கனகதாஸ், டாக்டர் கனகதாஸ். அடுத்தது 18வது வினா.
2025ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிளார்க், மைக்கேல் டொவெர்டோ, ஜான் எம் மார்டினிஸ் அனைவரும். அப்போது ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரெட், ஜான் எம் மார்டினிஸ் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத இந்த வருடத்திற்காக பெறுறாங்க. எதை கண்டுபிடித்ததற்காக பெறுகிறாங்க அப்படின்னா மின் சுற்றுகளில் பெரிய அளவிலான குவாண்டம் இயந்திர ஊடுருவல் மற்றும் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்ததற்காக இந்த நோபல் பரிசு இயற்பியலுக்காக இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 19 முதல் பெண்கள் பார்வையற்றோர் T20 உலகக்கோப்பை போட்டியை எந்த 2 நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன? இதற்கான விடை வந்து இந்தியாவும் இலங்கையும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து நடத்த இருக்குது. முதல் பெண்கள் பார்வையற்றோர் T20 உலகக்கோப்பை போட்டி. அடுத்தது கடைசி வினா. இதோட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1லேருந்து 8ஆம் தேதி வரையும் உள்ள முக்கியமான நடப்புகள் அப்படிங்கிறது முடியுது. சரிங்களா? 20வது வினா. இந்தியாவின் முதல் குடிசையில்லா நகரமாக சமீபத்தில் எந்த நகரம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து அந்த 20 வினாக்கள் தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக முக்கியமானது இது மட்டும்தான். இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நடப்பு நூல் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நம்முடைய இது வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.